அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். நாங்கள் நடிக்கும் கதையின் பெயர் ஒரு ஜான் சின்னசாமி. என் பெயர் ஆரிகா. நான் இந்த நாடகத்தில் ஒரு ஜான் சின்னசாமி. அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பெயர் சந்தியா. இந்த நாடகத்தில் நான் சின்னசாமியோடைய அம்மா. என் பெயர் விவேக். இந்த நாடகத்தில் நான் ஒரு ஜான் சின்னசாமியோடைய அப்பா. என் பெயர் விஜயஸ்ரீ. இந்த நாடகத்தில் பண்ணையார். ஒரு ஜான் சின்னசாமி பண்ணையார்கிட்ட வேலை கேட்கணும்னு நினைச்சான். பண்ணையார்கிட்ட வேலை கேட்கறதுக்கு ஒரு ஜான் சின்னசாமி பன்னியுடன் போனான். ஐயா, யார் பாதி தூங்குறப்போ இந்த கட்டிட்டு இருக்கீங்க? யார் அது? யாரு பண்ணி? ஐயா, நான் தான் ஒரு ஜான் சின்னசாமியா. நீதானா இது? எதுக்கு அப்படி கத்திட்டு இருக்க? எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்கய்யா. என்னது, உனக்கு வேலை வேணுமா? ஆமா ஐயா, உங்க பண்ணையில எனக்கு கொஞ்சம் வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா நான் பொழைச்சிப்பையா. ஒரு ஜான் கூட இல்லை, நீ வந்து வேலை கேட்குறியா? ஐயா, என் உருவத்தை வச்சு என்னுடைய உயரத்தை வச்சு பார்க்காதீங்க ஐயா. எனக்கு நல்ல புத்தி இருக்கு ஐயா. என் பண்ணை எவ்வளோ தூரம் திரும்ப இருக்கு. நீ பண்ணுவியா அந்த வேலையை? தரவே முடியாது. எது கொடுத்தாலும் பண்றேன்யா. தர முடியாது போ. நம்மளுக்கும் வயசாகிட்டே போகுது, என்னால் கூட வேலை செய்ய முடியல. ஆமா, என்ன சொல்றாங்க அம்மா? நம்ம பிள்ளைய எப்படிதான் பார்த்து வைக்க போறோமோ தலையெழுத்து யோசிச்சே ஆகணும். நம்ம அப்பா அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எப்படியாவது நமக்கு வேலை தாங்கன்னு பண்ணையார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சின்னசாமி ரொம்ப வருத்தப்பட்டான். ஐயா ஐயா, யார் அது? இந்த நேரம் தான் வருவீங்களா? ஐயா, நான் முன்ன கேட்டா மாதிரி தான் கேட்குறேன். எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. நான் பேசல, உனக்கு வேலை இல்லை. எனக்கு திருப்பி என்னத்துக்கு வந்து இங்கே வேலை கேட்குற? ஐயா, எனக்கு போட்டு கொடுங்க ஐயா, நான் நல்லாவே செய்வேன். நீ செய்வேன்னு நான் நம்ப முடியாது. பண்ணையாரே, போட்டு கொடுங்க, நான் நல்லாவே செய்வேன். என்ன நீ குரல் வசதி பேசுற? அப்படிதான் பேசுவேன். நீங்க அப்படி பேசுனா நான் இப்படிதான் பேசுவேன். வேலை எப்படியாவது போட்டு கொடுங்க பண்ணையாரே. சரி, நீ என்கிட்ட ஒரு சவால் விடு. நான் உங்களுடைய ஏக்கரா எல்லாத்தையும் ஒத்தாளா பொழுது சாயத்துக்குள்ள வெட்டி அறுவடை பண்ணி காட்டுறேன். இதை நான் நம்பணுமா? நம்புங்க, எனக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். சரி, நீ சாயந்தரத்துக்குள்ள இந்த எல்லா இடத்தையும் அறுவடை பண்ணி வைக்கிற. நீ அப்படி பண்ணனா உனக்கு நான் 10,000 ரூபாய் தரேன். நான் காண்டி அதை பண்ணலன்னா என் பேர் ஒரு ஜான் சின்னசாமி கிடையாது. எப்படியாவது இதை பொழுது சாயத்துக்குள்ள அரைச்சு காட்டுவேன். தள்ளி போடுவேன். எப்படியாவது 10,000 ரூபாய் வாங்கி காட்டுவேன். கொஞ்சம் சாய் போதே போய் பண்ணையார்கிட்டேன் எப்படியாவது சொல்லி 10,000 ரூபாய் வாங்கணும். பொழுது சாயில இன்னும். பண்ணையாரே, யார் அது? நான் தான் ஒரு ஜான் சின்னசாமி. என்ன அறுவடை பண்ணிட்டேன். யார் நீ? யார்? நான் நம்பணுமா? நம்பலன்னா உங்க வயலுக்கு போய் பாருங்க. சரி வா. ஆமா, இங்க இருந்து எல்லாமே நீங்க அறுவடை செஞ்ச? ஆமா பண்ணையாரே. இவ்வளோத்தியமா? ஆமா பண்ணையாரே. இதை நம்பவே முடியல. நிஜமா நான் தான் பண்ணையாரே. எப்படி இவ்வளோத்தையும் அறுவடை பண்ண? கையில. இவ்வளோ கஷ்டமான நிலத்தை எவ்வளோமா இப்படி பண்ண? இதுக்கு சேர்த்துக்கு 4 பேர் வேணும். இதை ஒரு ஜான் சின்னசாமி ஒருத்த மட்டும் போதும். நீங்க நினைச்சீங்கல்ல உயரம் கம்மியா இருந்தா ஒரு ஜான் சின்னசாமின்னு சொல்லி என்னை மட்டும் தட்டுனீங்கல்ல, பார்த்தீங்களா? அவங்களோட மொத்த ஏக்கராவும் நான் தான் அறுவடை பண்ணேன். சரி, நான் நம்புறேன். 10,000 ரூபாய் தாங்க பண்ணையாரே. இந்தா, எனக்கு வேலை போட்டு தருவீங்கல்ல பண்ணையாரே? தருவேன். சரி, நன்றி பண்ணையாரே. உங்ககிட்ட நான் என் உண்மையை உணர்த்தத்துக்கு தான் நான் அவ்வளோ கோபமாக நடந்துக்கிட்டு பண்ணையாரே. என்னை மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல.
அம்மா, நான் பண்ணையார்கிட்ட போய் வேலை செஞ்சு 10,000 ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. நம்ம புள்ள 10,000 ரூபாய் ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த ஊர் ஜனங்க என்னை மட்டும் தட்டி பேசினாங்கல்லம்மா, அவங்களுக்கெல்லாம் சொல்லணும், ஒரு உயிரத்தை பார்த்து நீங்கள் கணக்கு போடக்கூடாது, அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து கணக்கு போடணும். நன்றி, வணக்கம்.